ஆண்டவரே, துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம். மகத்துவமானவரே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தெய்வமே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். தெய்வமே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவாதி தேவனே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். பெரியவரே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதமானவரே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். உயர்ந்த அடைக்கலமே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நோக்கி பார்க்கிற தெய்வமே ஸ்தோத்திரம். எங்களை விசாரிக்கிற தெய்வமே ஸ்தோத்திரம். எங்களை நடத்துகிற தெய்வமே ஸ்தோத்திரம். நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறவரே ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம். மகத்துவமானவரே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவாதிபதியே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. பெரியவரே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதமானவரே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். யோனாவிலும் பெரியவரே ஸ்தோத்திரம். சாலமோனிலும் பெரியவரே ஸ்தோத்திரம். தேவாலயத்திலும் பெரியவரே ஸ்தோத்திரம். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவரே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மாலை ஆராதனையை தேவன் அங்கீகரித்து ஆஸ்வதிக்கும்படியாகவும், இந்த ஆராதனைக்கு வரவேண்டிய பிள்ளைகளை தேவன் தாமே துரிதமாய் கொண்டு வரும்படியாகவும், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை இந்த இடத்திலே இறங்கி வரும்படியாகவும், வர தடைப்பட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் தடைகளை நீக்கி தேவனாகிய கர்த்தர் கொண்டு வரும்படியாகவும் நம்முடைய மத்தியில் இருக்கிற அல்போன்சா ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த மாலை வேலை ஆராதனையை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, துதிக்கிற ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். அப்படியாய் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த ஆராதனையை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, துதிக்கிறோம் கர்த்தாவே. வருடத்தின் கடைசியிலே நாங்கள் நிற்கிறோம் கர்த்தாவே. அப்பா கர்த்தாவே, துதிக்கிற ராஜா ஆண்டவரே. இந்த வருடத்திலே ஆண்டவரே முழுமையாய் எங்களை பாதுகாத்து எங்களை அரவணைத்து ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஆண்டவரே கர்த்தாவே பிறப்பை பற்றிதான ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே அதை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறோம் கர்த்தாவே. தேவன் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, ஆரம்பம் முதல் கர்த்தாவே நீர் முடிவு வரை நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரே சபையாய் ஒன்றி கூடி அப்பா சந்தோஷமான இந்த கிறிஸ்துமஸ் தின விழாவை நாங்கள் ஆண்டவரே கொண்டாட வந்திருக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிற ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே நாங்கள் மகிழ்ச்சியாய் ஆண்டவரே இந்த கொண்டாட்டத்தோடு நாங்கள் நின்று நாங்கள் கடந்து போவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் பிதாவே. துதிக்கிறோம் கர்த்தாவே. அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, இந்த ஆராதனைக்கு வர வேண்டிய எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் தடை இல்லாம கொண்டு வாங்க ஆண்டவரே கர்த்தாவே. துதிக்கிறோம் கர்த்தாவே. தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லுகிறார்னு சொல்லியிருக்க ஆண்டவரே. துதிக்கிற ராஜா எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா, ஆரம்பம் முதல் ஆண்டவரே தேவ ஆவியானவர் இடைப்பட்டு வழி நடத்த முடியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, உடைய வார்த்தை வல்லமை உள்ளது ஆண்டவரே கர்த்தாவே. பாடல் பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதித்து அப்பா தேவ செய்தியும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. உடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆண்டவரை நேர்த்தியாய் நடத்த முடிக்க உதவி செய்யுங்க. வர வேண்டிய ஆத்துமாக்களை துரிதமாய் கொண்டு வாங்க ஆண்டவரே. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் இல்ல ஆண்டவரே கர்த்தாவே. நிறைவான ஆசீர்வாதத்துடன் அவர் கடந்து செல்ல உதவி செய்யுங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க, பொறுப்பேற்றுக் கொண்டு வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனும் பரிசுத்த நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்கத்தில்
பார்த்து சொல்லுங்க ஹாப்பி கிறிஸ்மஸ். கரங்களை கை கொடுத்து சொல்லுங்க ஹாப்பி கிறிஸ்மஸ். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. சத்தம் போடு. நீங்கள் அப்படியே உட்காரும்போது கொஞ்சம் நல்லா உள்ளே தள்ளி பக்கத்தில் சேர் எல்லாம் ஃப்ரீயாக இருந்தால் உட்காருங்க. வர்றவங்க அப்படியே சேர்ந்து உட்காருவாங்க. அதனால் நீங்கள் முதலே உட்காந்துட்டிங்கன்னா உள்ளே போக முடியாது. அதனால் உட்காரும்போது சின்ன பசங்க முன்னாடி வந்துடுங்க. பெரியவங்க வரும்போது அவங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் இருக்காது. ஃபஸ்ட்டில் ரொம்ப கஷ்டமாயிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஜீசஸ். கிறிஸ்து பிறப்பின் இந்த மாதத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய இந்திய தேசத்தில் நிறைய தலைவருங்க பிறந்து வாழ்ந்து மரித்து போயிருப்பாங்க. ஆனால் வாழ்ந்து போனவங்க மரித்து மண்ணோடு மண்ணாக போனவங்களுக்கு இன்னமும் என்ன செய்கிறாங்க, பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அது எனக்கு ஒரு கேலி கூத்தாவே இருக்கும். வாழ்ந்து முடிந்து மண்ணோடு மண்ணா போனவங்களுக்கு 129, 150, 200 பிறந்தநாள் கூட கொண்டாடுவாங்க. மனுஷால் இருக்க மாட்டாரு, ஆனால் பிறந்தநாள் கொண்டாடுவாங்க. இது என்ன இதுன்னு எனக்கு ஒன்றும் புரியாது. நான் இது எங்கள் வீட்டில் சொல்லிகிட்டு இருப்பேன். இந்த மாதிரி உலகத்தில் இல்லாத ஒரு மனுஷனுக்கு இன்னமும் ஒரு பிறந்தநாள் எத்தனை ஆண்டானாலும் இதே நினச்சி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகில் இருந்து வாழ்ந்து ஊழியம் செய்து நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? இன்னமும் வேதம் சொல்லுது, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த தேவனை பாடி துதிப்போம். முதல் பாடலாக ஒரு துதி பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம் சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி
தேவையில்லை. யார்கிட்டையும் போய் நம்ம என்ன செய்ய தேவையில்லை, வாக்குவாதம் பண்ண தேவையில்லை, போய் போராட தேவையில்லை, எந்த விஷயத்துக்கும் நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் பாடி துதிச்சாலே போதும். நமக்கு உண்டான எதிரான சாத்தான் என்ன செய்வான், தன்னால புரிந்து போ. ஹல்லேலூயா. இதே பாண்டிச்சேரி பட்டணத்துல ஒரு பெரிய அதிகாரி, ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவரு, அவர் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ரட்சிக்கப்பட்டவரு. இக்கட்டான சூழ்நிலையில அந்த ஒரு ஆபீஸ் ரூம்ல இருக்கும்போது அந்த வேலை செய்யற வேலையாட்கள்லாம் வந்து பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க, போராட்டம் பண்றாங்க. அவரை போய் அந்த அதிகாரியை போய் அவரை எப்படியாவது குறை சொல்லி அவரை குற்றம் சாட்டி அவரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும்னு எல்லாம் ஒரு 20-30 பேர் கிளம்பி போகிறாங்க. போய் அவர் ரூமில் போய் இந்த மாதிரிலாம் இருக்குது இவன்னு சத்தம் போடுறாங்க. ஆனால் அவர் உள்ளே போகல, வெளியிலேயே வந்து அவருடைய பிஏ வந்து தடுத்து நிறுத்தி ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட வந்து சொல்லும் போது இவர் சொல்கிறாரு, ஒரு மணி நேரம் அவங்கள காக்க வை, நான் வந்து அவரை சந்திக்கிறேன், அவங்க எல்லாரையும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மணி நேரம் கேட்டு அவங்க எல்லாம் அப்படியே அங்கேயே தரையிலே உட்காந்துடுறாங்க. இவர் ஒன்றுமே செய்யல, ஆட்டை பாடி கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன பாட்டெல்லாம் வருது, ஆண்டவரை உயர்த்தி பாட பாட அங்கே இருக்கிற உட்கார்ந்து அந்த கோபத்தோட ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடணும் அப்படின்னு வந்தவங்க வந்து என்னடா இது, அவங்களுடைய இருதயமே மாறி போய் வருவாரா வரமாட்டாரா, அந்த வேலை இந்த வேலை இதுன்னு ஒரு பேராக கிளம்பி போய் கடைசியில் அங்கே யாருமே இல்லை. இவர் வந்து பார்க்கும்போது அவர் பிஏ மட்டும்தான் இருந்தார், யாருமே இல்லை. கோபத்தோடு வந்தவங்கெல்லாம் சமாதானத்தோடு ஏந்திரிச்சு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்படி உங்களுக்கும் கர்த்தர் செய்வா. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம் கிறிஸ்துமஸ் சாங்கை பாட்டை பாடி, எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், ஒரே ஒரு பாடலை பாடி நம் ஆராதனைக்கு செல்வோம். ஹல்லேலூயா. இயேசு மானிடனாய் பிறந்தார், மீட்கவே இறைவன் மொழியாய் நற்செய்தி சாட்சி சொல்லி நமக்காக நல்ல பரமல தட்டி சந்தோஷத்தோடு இயேசு மானிடனாய் பிறந்தார், லோகத்தை மீட்டிடவே இறைவன் மொழியாய் இருளில் உதித்தார், நற்செய்தி சாட்சி சொல்லி பாடும். மானிடனாய் பிறந்தார்,
ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து பாடி துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, அவனவன் செய்த தீர்மானத்தின்படியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறஇடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே கொடுக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கிளைகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கொடுக்க முடியவில்லை என்று வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். வருகிற நாட்களிலே கர்த்தாவே அவர்கள் உமக்கென்று கொடுக்கக்கூடிய ஒரு கிருபையை தேவனாகிய தந்து அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் பிறந்தநாள் வாழ்த்தை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். இன்று உலக இரட்சகராகிய கொடுப்போம். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், நீர் எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்தீரே, வாரும் ராஜா என்று சொல்லி அவரோடு கூட இந்த வேலையில் நாம் ஒப்பு கொடுத்து கண்களை மூடி நான் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி